கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே வந்தால் சமாதானம், நம் விண்ணப்பங்களை கேட்டு பதிலும், தேவன் நம்முடைய தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவைகளுக்கெல்லாம் அவர்களுக்கிலிருந்து நன்மைகளும் உண்டாகும் என்று நாம் கருதுகிறோம். கூடவே இதுவரைக்கும் தேவன் செய்த உபகாரங்களுக்கு அவரை ஸ்தோத்திரிக்கவும் கூடுகிறோம். இந்த நோக்கங்கள் சரியா இருக்குமானால் இன்று நாம் மிகுந்த சமாதானத்துடனும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுடனும் புறப்பட்டு செல்வோம். இப்படி நீங்கள் சிந்தித்ததுண்டா? விதை விதைக்கிறோம், அது முளைத்து விடுகிறது. தண்ணீர் பாய்ச்சலாம், அது வளர்ந்து விடுகிறது. உரம் போட்டு பராமரிக்கலாம், அது இன்னும் அதிக வளர்ச்சியும் நன்மைகளையும் கொடுக்கும்படியாக ஒரு முதிர்ச்சி அடைகிறது. அறுவடை செய்யும் பொழுது அதில் பெருக்கமான நன்மை கிடைக்கிறது. இடைப்பட்ட இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் நடுவிலே தினமும் அந்த விவசாயி அந்த விளைநிலத்துல போய் என்ன செய்வான்? அங்கே அவன் எதிர்கொள்ளுகிற சவால்கள் என்ன? இதை நாம் பெரும்பாலும் சிந்திப்பதில்லை. விதைத்தால் முளைக்கும், தண்ணீர் ஊற்றினால் வளரும், ஒரு நாள் அதிலிருந்து நன்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். இவ்வளவு சுருக்கமாக நாம் நினைக்கிறோம். சில நேரம் வாழ்க்கையை கூட நாம் அப்படி நினைக்கிறோம். மிக இயல்பாக, மிக சுலபமாக இந்த வாழ்க்கை போய்விடும். நாம் ஒருவரை வாழ்த்தும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், துன்பமே இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்று நாம் தாராளமாக வாழ்த்தலாம், மனதார வாழ்த்தலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் நிஜத்தில் இருக்கிறதா? ஏன் பலவிதமான போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறது? அதில் குறிப்பாக ஒரு விதமான கஷ்டத்தை நாம் விசேஷமாக பார்க்கலாம். முதல் ஜெபத்திலே சகோதரர் அவர்கள் அந்த சொல்லை பயன்படுத்தினார், தடைகளை நீக்கும். நாம் எடுக்கும் முயற்சியிலே, நாம் முன்னேறி கொண்டிருக்கிற சில செயல்பாடுகளிலே எங்கிருந்து தடை வருகிறது என்று தெரியாமல் வரலாம். சில நேரம் எங்கிருந்து வந்ததென்றும் தெரிந்தும் அந்த தடையை நாம் பார்க்கலாம். எப்படியானாலும் நமக்கு என்ன வேணும்? அந்த தடை நீங்க வேண்டும், காரியம் முன்னேற வேண்டும், நாம் நினைத்த அந்த நன்மை கிடைக்க வேண்டும், எவ்வளவுதான். அப்படியானால் நாம் இந்த வாழ்க்கையில தடைகளற்ற மிக வேகமாக தாராளமாக தடையில்லாமல் ஓடுகிற ஒரு ஆற்றை போலவே நாம் ஓட வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல அந்த எதிர்பார்ப்பு தவறு. வாழ்க்கையில் தடைகள் வரும், எதுவுமே செயல்படாத அமைதியான சில நாட்கள் வரும். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் பிரிக்கிற நடுவில் ஒரு 400 வருஷம் இருக்கு. அதை அமைதி காலம் என்று சொல்வார்கள், அது கூட பரவாயில்ல. இருண்ட காலம் என்று சொல்வார்கள். தேவ வெளிப்பாடே அதுல இல்லை. There won't be an interaction of God to the human being. மனிதனோடு தேவன் தொடர்பு கொள்ளாத ஒரு சமயமாக அந்த 400 ஆண்டு காலம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது நீங்கள் உணர்கிறீர்களா? No movement in my life. எதுவுமே என் வாழ்க்கையில் நகரவில்லை, எல்லாம் அப்படியே நிற்கிறது. சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க, அட்டாக் அப்படின்வாங்க. அந்த விளையாட்டு தெரியுமா? அவங்க எப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க, என்ன பொசிஷன்ல அட்டாக் ஒண்ணா அப்படியே நின்றுவான். இவன் சொல்ற வரைக்கும் ரிலீஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கையில சில நேரம் அந்த செயல்பாடு, அந்த வளர்ச்சி, அதனுடைய போக்கு அட்டாக் பண்ண மாதிரி நின்றுடு. சில நேரம் அதுக்கான காரணங்கள் தெரியலாம், சில நேரம் காரணம் தெரியாமலும் இருக்கலாம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம், எதை பார்க்கிறோம்?
முக்கியமா நம்ம எதை பார்ப்போம்னா அந்த பிரச்சனையை பார்ப்போம். என்ன ஆகும் போது, அடுத்து என்ன ஆகும் போது, அதை பற்றிய கேள்விகளை நாம் சுற்றி சுற்றி நாம் கேட்டுக்கொண்டிருப்போம், அதை ஆழமாக பார்த்து கொண்டிருப்போம், அதை விவரமாக பார்த்து கொண்டிருப்போம். இதுதான். ஆனால் இங்க மாத்திரம்தான் நமக்கு ஒரு சின்ன மாற்றம், ஒரு பார்வையில ஒரு மாற்றம் செய்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காணலாம். அது என்ன? இந்த பிரச்சனையை, அதன் விவரங்களை, அதன் ஆழத்தை பார்ப்பதற்கு பதிலாக நாம் தேவனுடைய பிள்ளைகளானபடியால் தேவனை, அவருடைய பெரிதான மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய வாக்கை, அவர் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் பார்த்தால் நல்லது. அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓ, இதுக்கு முன்னால தேவன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளை காப்பாத்திருக்காரு, இதெல்லாம் நம்மளை நடத்திருக்கிறாரு, இதெல்லாம் நம்மளை தப்பித்திருக்கிறாரு. அப்படியானால் இதை பார்த்தா இது ரொம்ப பெரிய விஷயம் கூட கிடையாது, இதுல அவ்வளவு பெரிய கஷ்டம் கூட தெரியலையே, ஒருவேளை அவ்வளவு பெருசா கூட இருக்கட்டுமே. 20 முறை எனக்கு உதவி செய்தவர், 50 முறை எனக்கு உதவி செய்தவர், இந்த விஷயத்துல ஏன் உதவி செய்ய மாட்டார்? There is a need of a shift on your focus. தேவன் அமைதியாக இருப்பார், அதனால அவர் ஏதோ குருடாகி விட்டார் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. மனுஷரத்தில் அப்படிதான் கேட்போம். என்ன, உங்களுக்கு கண்ணே தெரியலையா நான் கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு காதே கேட்கலையா நான் என் கஷ்டத்தை சொல்றேனே, அதே மாதிரி நம்ம கடவுளை நினைச்சிடறோம். இங்கதான் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வசனத்தை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறதுனாலே அறிவு, தேவனை பற்றிய அறிவு, அவரை பற்றிய புரிதல் நமக்கு தேவை. ஆவிக்குரிய குழந்தைகளாக இருந்த பொழுது ஒரு பிரச்சனை எப்படி அணுகினோம், அழுதோம், புரண்டோம், கவலைப்பட்டோம், கலங்கினோம். பல வருஷங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும். அப்பொழுது அதை எப்படி அணுக போகிறோம், அதில் நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளாய் நடக்கிறோம், இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹெர்மோன் மலை, அது பனிக்காலத்திலே பனிக்கட்டிகளாக மாறிவிடுமா. அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது தான் யோர்தான் நதி, 320 கிலோமீட்டர் தூரம். அது கடைசியாக போய் கடலிலே சேருகிறது. அது சவக்கடல் என்று சொல்லுகிற உப்பு கடல் அல்லது மரணக்கடல் என்று சொல்வார்கள். அதனால யோர்தான் நதிக்கு இன்னொரு பேர் இருக்கிறதா. அது திடீரென்று எப்பொழுது வெள்ளம் அதிகமாகும் என்று தெரியாதா யாருக்குமே. அதை ஒரு சின்ன குழந்தை கூட கடந்து போயிடுற அளவுக்கு வருஷத்துல சில மாதங்கள் இருக்குமா. ரொம்ப ஷாலோ, ஆழமில்லாத தண்ணி. பிள்ளைங்களாம் அப்படி கடந்து விளையாட்டா கூட போயிடலாம், அப்படி இருக்கும். ஆனால் சில நேரம் அது பிரவாகித்து ஓடும். அதனால அதுக்கு ஒரு மரண ஆறு என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. யோர்தான் நதியை கடந்து போவது அதனுடைய வெள்ள காலத்திலே மிக கடினம். அப்படி முயற்சி செய்யவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தேவ ஜனமானது ஏறக்குறைய 25 to 30 லட்சம் பேர் இந்த யோர்தான் தடையாக நிற்கிறது. ஆனால் அவர்கள் அதை கடந்து போக வேண்டும். இந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம் வேத வசனமாக படித்தோம். இதிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். அதிகாலமே எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். 15ஆம் வசனம். அறுப்பு காலம் முழுவதும் அது கரை புரண்டு ஓடுமா. யோர்தான் பிரவாகித்து ஓடுமா. அந்த டைம்ல இவங்க வந்திருக்காங்க. அந்த யோர்தானுக்கு முன்னால டென்ட் போட்டு இருக்காங்க.
ஏறக்குறைய 25 to 30 லட்சம் பேர். 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களின் கணக்கு மட்டும் 6,1073 பேர். ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு. பெண்கள், குழந்தைகள், லேவியர்கள் கணக்கில் வர மாட்டாங்க, அவங்க தனி. அவங்க எண்ணிக்கைக்குள்ள வரவே மாட்டாங்க, எந்த எண்ணிக்கையிலுமே அவங்க தனி, அவங்களும் இருக்காங்க. ஏற்கனவே சொல்றாங்க 30 லட்சம் பேர் அந்த சமயத்துல யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது, வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஜனங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம், ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே ஒரு அனுபவம், செங்கடலை கடக்கும் ஒரு அனுபவம். இப்பொழுது கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு முன்னாலே இதை கடக்க முடியாது, இது தடையாக இருக்கிறது என்று ஏதாவது இருக்குமானால் அதை நினைச்சுக்கணும். அது ரியல் தான், நம்ம ஒன்றும் கற்பனை பண்ணல. சில நேரம் கற்பனையும் பண்ணிடுவோம். ஆனால் எது உண்மையோ, எது உண்மையான தடையோ அதை மனதிலே கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜனங்களுக்கு கண் முன்னால் இப்ப யோர்தான் இருக்கிற மாதிரி. ஆனா அவர்களுக்கு என்ன கடவுள் சொன்னார், அவர்கள் அனுபவத்திலே இதை அவர்கள் தங்கள் மனதிலே ஏற்கனவே கேட்டு வைத்திருந்தார்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு 2ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தோம்னா, யோசுவா முதல்ல என்ன பண்ணிடுறாரு, 2 வேவுக்காரரை அனுப்புறாரு, போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க போறாங்க, அப்படி பாக்குறாங்க. வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்றாங்க. யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், அந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள். அதாவது கிடைச்ச மாதிரிதான் அந்த 2 பேரோட ஸ்டேட்மெண்ட். அவங்க யாரை சந்திச்சாங்கன்றதை நீங்க 2ஆம் அதிகாரம் படிச்சா உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து சொல்றாங்க, கர்த்தர் தேசத்தை நம்முடைய கையிலே கொடுப்பாரா, கொடுத்தாரா? கொடுத்தார். It has been given. கிடைச்ச மாதிரி இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு கை பிசைஞ்சுக்கிட்டு அவரு, சாரி என்னால கொடுக்க முடியாது, நேற்று சொன்னப்பா எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரல சொல்றாங்கல்ல. ஆனா முந்தின நாள் என்ன சொன்னாரு, கிடைச்ச மாதிரி போப்பா, காலை 10 மணிக்கு வா, கவலைப்படாது. இவ்வளவு தேர்ச்சி கூட நம்மளை அனுப்பலாம். ஆனா மறுநாள் வரும் பொழுது நிலைமை எப்படின்னே தெரியாது. நம்மை சில நேரம் இந்த தடைகள் பயமுறுத்தலாம், தடைகள் சோர்வுறு செய்யலாம். நாம் ஏன் ரொம்ப சோர்ந்து போகிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டது, ஏற்கனவே நாம் கண்டது, நம்முடைய அனுபவம் நம்மை ரொம்ப உற்சாகப்படுத்தியது. தேசம் நம்முடையது. அந்த ஜனங்கள் எல்லாமே சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஒரு நல்ல சாட்சி, நல்ல எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்றார் இந்த 2 பேருமே. தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமையானவர், அவர் வாக்கு மாறாதவர் என்றெல்லாம் எனக்கு தெரியும். இன்றைக்கு விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அதை மனதில் வைத்து விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக் கொண்டு நாம் நடக்கிறோம். ஆனால் திடீரென்று நம்முடைய போக்கிலே ஒரு தடை வரும் பொழுது அங்கே நின்று யோர்தான் வெள்ளத்துக்கு முன்னாலே நாம் பார்க்கிறது போல பார்க்கிறோம். இதை எப்படி கடப்பது, இதை எப்படி தாண்டி போவது, இதை தாண்டினால் மட்டும்தான் கானானுக்குள்ளே போக முடியும், வேற வழி கிடையாது. இந்த யோர்தானின் அறுப்பு காலம் வெள்ளமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து இவங்க அங்கே கூடாரம் போட்டு இருக்கிறார்கள். சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, அந்த தேசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்பதாக. நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஏதாகலும் நமக்கு முன்பு இருக்கிறதா? இந்த தடைகள் வந்த உடனே புரியாமல் தவிக்கிறோம், பேனிக், புரியாது தவிப்போம். நம்ம எதை கேள்வி கேட்பது, யாரை கேள்வி கேட்பதுன்னே தெரியாது. ஏன்னா நமக்கு என்னன்னா, அந்த பிரச்சனை தீர்வது பதில் அப்படின்னு நினைச்சு ஒரு விதத்தில் சரிதான். ஆனா நீங்க பிரச்சனையே பார்த்து அதுல பதில் தேடினா தப்பு. யோர்தானையே பார்த்து அது எப்ப நிற்கும், எப்படி நிற்கும், அதுல ஏதாவது ஒரு வழி இருக்கா, ஏதாவது பிரிட்ஜ் விட்டு போடலாமா அப்படின்னு அவங்க அதையே பார்த்துட்டா தப்பா இருக்கும். அவங்க யாரை பார்த்திருக்கோம்? தேவனை, எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை அவர்கள் பார்த்து அங்கே விண்ணப்பிக்கும் பொழுது அங்க அவங்களுக்கு பதில் கிடைச்சிடும். நாம் பல நேரம் அப்படிதான் செய்கிறோம்.
ஒரு பேரியர், ஒரு தடை, அதை பார்க்கிறோம். அதை என்ன பண்ணலாம்னு பார்க்கிறோம். அதை விட அதை என்ன செய்தால், எப்பொழுது செய்தால் அந்த தடை நீங்கும் என்பதை வல்லமையோடு செய்யக்கூடிய தேவனை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஷிஃப்ட் தான். பிரச்சனையை கண்ணோக்கி ஆழமாக பார்க்கிறதை விட்டுவிட்டு அதற்கு மேல் மிகப்பெரியவராகிய தேவனை, வல்லமை உள்ளவராகிய தேவனை காண நாம் கற்றுக்கொண்டால் போதும். அவர் காரியத்தை பார்த்துக் கொள்வார். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? தம் ஜனத்துக்கு முன்னால் அவர் என்ன செய்வாராம்? மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். அவளுக்கு முன்பாக கடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர். தேவனுக்கு பல பெயர்கள், பல முகங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க பாருங்களேன், தடைகளை நீக்கி போடுகிறவர் ஒரு சத்தியம் அங்க இருக்கிறது. அப்போ பிரச்சனைக்கு ஏற்றாற் போல தேவனுடைய வாக்கை கவனிக்கணும்னு நம்ம சொல்லும் போது, இன்றைக்கு தடை அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மனதிலே பயமுறுத்துமானால், கலங்குமானால், நீங்கள் அதில் தவிப்பீர்களானால், அந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது தடைகளை நீக்கி போடுகிறவர். நமக்கு ரொம்ப பிரபலமான வசனம் ஒண்ணு தெரியும் யாத்திராமத்துல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு. அது ஈக்குவலா இந்த வசனம் பாருங்களேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து செல்வார். அந்த தடைகளை எவர் நீக்கி போடுவார்? தேவன் அநியாயமாக நமக்கு செய்ய மாட்டார், அவர் நீதியா தான் செய்வார். நாம் அநியாயமாக தடையை நீக்கும்படி இருந்தால் அவர் செய்ய முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ளவர். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவர் நீதியை நிறைவேற்றும்படியாக நீங்கள் நினைத்து ஒன்று செய்யும் பொழுது அதுல தடை வருமானா வரும். 1 இல்ல 10 கூட வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நாம் பல இடங்களில் பார்க்கிறோம், அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தேவன் தெரிந்து கொண்ட மிகப்பெரிய ஜாம்பவான்களை பார்க்கிறோம். நோவாவை எடுத்துக்கங்களேன். அவரை தேவன் தெரிந்து கொண்டார், தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, வெள்ளத்திலே அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றுகிறார், அதுக்காக பேழையை உண்டு பண்ண சொன்னார், 100 ஆண்டு காலம் செய்யணும். அவருக்கு என்ன தடை? அவர் பாட்டுக்கு ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தார்ல 100 வருஷம். முதல்ல யோசிங்களேன், நீங்களே காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு ஒரு 25-30 வருஷம் அந்த வேலையை செய்யறதுக்குள்ள டயர்ட் ஆயிடுறோம். எப்படா ரிட்டையர்மெண்ட் வரும்ன்றோம். வீட்டில சமையல் செய்து கொண்டிருக்கிற வாலிப வயதுல இருந்தே ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் வயோதிக காலத்துல இதுக்கு எப்போது ஒரு விடிவு வரும்? இந்த வேலைக்கு, இந்த வேலை பருவுக்கு நினைக்கணும். 100 வருஷம் ஒரு ஆளு தெரியாத ஒரு ஷிப்பை கட்டணும்னா அது எப்படி இருக்கும்? குடும்பம் மட்டும்தான், யாரும் வரல, எல்லாம் கேலி பண்றான், ஒருத்தரும் உதவி செய்யல. இவரை பைத்தியம் என்று சொல்லும் அளவுக்கு சுற்றி உள்ள ஜனங்கள் கேலி பரியாசம் பண்ணிக்கொண்டு அவரை பாவத்தில் இருக்கிறார்கள். சில நேரம் அப்படிதான் இருக்கும். No one has given us and ஒரு கை கொடுக்கல, ஒரு கை கொடுக்கல, மாறாக நீயே கஷ்டப்படு அப்படின்னு நோவாவுடைய குடும்பம் அவர்களே கஷ்டப்பட்டாங்க. அவர்களே 100 ஆண்டு காலம் அதை செய்தாங்க. ஆனால் அவர்கள் இந்த மொத்த அடுத்த உலகத்தின் முதல் குடும்பமாக இருந்தார்கள். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுடைய கரம் கூடவே இருக்கிற, தேவனுடைய கிருபை பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கூட தடைகள் வரும். இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம். இட் இஸ் a fact. இது உண்மையா? ஏன்னா நம்ம தேவனுக்கு ஒரு வேலை இருக்கு. அப்பா வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தின் தேவையை சந்திக்கிறாரு. அது மட்டும்தான் செய்வாரா என்ன? நமக்கு துணையாக, நமக்கு ஆறுதலாக, நமக்கு பலமாக என்னென்ன வகையிலெல்லாம் அவருடைய ரோடு இருக்குமோ எல்லாரோடையும் அவர் பண்ணுவார். வியாதி நேரத்தில் அவர் என்னோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். தூக்கி சுமக்கணும்னா தூக்கி சுமப்பார். அப்போ தெய்வம் அப்படிப்பட்டவர், அதற்கு மேலானவர் ஆச்சே. அவர் உங்களை கவனிக்கிறார். நீங்கள் அந்த யோர்தானுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறீர்களானால் அந்த யோர்தானை என்ன செய்யணும்ன்றது தேவனுக்கு தெரியும். நான் பார்த்தா அது வெள்ளமா ஓடுது, அதை தாண்ட முடியாதுன்னு உறுதியாவே எனக்கு தெரியுது. என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதை தாண்ட முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா
அந்த 25 லட்சம் 30 லட்சம் பேர்ல நிறைய பேர் ஏற்கனவே முடியாது, இதெல்லாம் ஆகாது, நம்ம சாகத்தான் போறோம் அப்படின்னு பேசின கூட்டம் அது. என் அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம், தைரியமானவர்களாக இருக்கலாம், தேவ பக்தியானவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்விலே துன்பம் வராதென்றில்லை, தடை வராதென்றில்லை, நிச்சயம் வரும். ஏன்னா என் தேவன் அவர் ஒரு ரோல் வச்சிருக்கிறாரு. தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னால் அவர் போவார். அவர் போவார். நம் குழந்தையாக தத்தி தத்தி நடக்கும் பொழுது ஒரு சின்ன குச்சி முன்னால இருந்தா கூட தத்தி தத்து நடக்கிற அந்த குழந்தை இருக்குல்ல, அதை ஒரு பிரிட்ஜ் மாதிரி நினைச்சுக்கணும். கீழே இருந்து குச்சி தான், ஒரு 1.5 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டறதுக்கு முடியாது, தவிக்கும். அங்க அதை பார்த்துட்டே இருக்கிற ஒரு தகப்பனோ தாய் என்ன பண்ணுவாங்க, மெதுவா அந்த குச்சி எடுத்து போடுவாங்க, மறுபடியும் அந்த குழந்தை நடக்கும். அதுல இருந்து அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனான பிறகு கூட அந்த தாயோ தகப்பனோ கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யாராவது இருக்கிறாரா? தடைகளை நீக்கி போடுகிறவராக அவர் இருக்கிறாரா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஏன் இந்த பிரச்சனை வந்தது? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க, மனிதர்கள் நம்முடைய வாழ்வை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் அந்த வல்லமையே கிடையாது. அப்படி நினைச்சோம்னா நாம அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு சமாதானமா வாழவே முடியாது. Any human being has no right or a power to control your life. ஏன் தெரியுங்களா? அவன் அவங்க வாழ்க்கையவே கட்டுப்படுத்திக்கிறதுக்கு அதிகாரமோ வல்லமையோ அத்தனை வேண்டாம். அவன் சொல்றார், எங்களால் ஏதாவது ஆகும் என்று யோசிக்கும் தகுதி எங்களுக்கு இல்லை அப்படின்றாரு. தடைகளை நீக்குகிற தேவன் மேலே நாம் விசுவாசம் வைக்கணும். சரி, இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ரொம்ப அழுத்தமா இருக்கு, ரொம்ப பிரஷரா இருக்கு, மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கு, அந்த நினைவை தாண்ட முடியல. அந்த யோர்தானுக்கு முன்னாலே அத்தனை பேர் இருக்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, ஆசாரியர் லேவியர் இருக்கிறார்கள், வழிநடத்தி கொண்டு வருகிற யோசுவா இருக்கிறார். யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குகள் 1ஆம் அதிகாரத்துல யோசுவாவில் பாருங்களேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். வெறுப்பாளர் சொன்னாங்க, தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். முன்னால பார்த்தா வெள்ளம் ஓடி இருக்குது யோர்தான். 100 மீட்டர் அகலத்துக்கு ஓடும் அந்த ஒரு யோர்தான் நதி சாதாரணமா இருந்தா வெள்ள காலத்துல 1000 மீட்டர் அகலமாக ஓடுமா. கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி கீழே இருக்கிறது அந்த யோர்தானுடைய நிலப்பரப்பு. 200 மலையிலிருந்து ஓடி வருகிறது அந்த யோர்தான் நதி. ஒரு கட்டத்துல அது காட்டாறு போல ஓடுமா. அதுதான் முன்னால இருக்கு. இவங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும், பல அனுபவங்கள் இவங்க காதுல கேட்டிருக்காங்க. நாகமான் அதுலதான் 7 முறை முழுகினார், குஷ்ரோகம் நீங்கியது. கிதியோன் ஒரு பெரிய படையை எதிர்ப்பதற்கு கொண்டு போகும்போது யோர்தான் நதியிலே நக்கி குடித்தவர்களை பிரித்து விடு என்று சொன்னார். நிறைய வரலாறு அந்த யோர்தான் நதியை பத்தி அந்த மக்களுக்கு தெரியும். ஆனா யோர்தான் வெள்ளம் பிரவாகிக்கும் பொழுது கடக்கவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதை தாண்டவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்பொழுது அவர்கள் யாரைதான் பார்த்தாங்கனோ, அதிலும் மேலான மிகப்பெரியவராகிய தேவனை அவர்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஷிப்ட் தான் சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த பிரச்சனையே தோண்டி 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 அதையே பேசிட்டு இருக்கிற விட்டுறாரு. வேற ஏதாவது ஒரு வேலை இருந்தா அதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் மறந்துட்டு போயிட்டே அப்படின்னுவாங்க. அதெல்லாம் தானா நடக்கும்னு வாங்க. ஆனா நம்ம தானா நடக்கும்னு சொல்ல வேணாம், கட்டளை செய்வா. அந்த தடையை நீக்கிற கட்டிடத்துல விட்டு விட்டு நாம் போயிட்டே இருக்கலாம், நம்முடைய வேலை செய்யலாம், அவருடைய நீதியை நிறைவேற்றும்படியாக போகலாம், தைரியமாக போகலாம். அழுத்தமா இருக்கு, மனசு ரொம்ப பிரஷரா இருக்கு. கறி துண்டு இருக்கு இல்லையா, கறி துண்டு அயனிங் போடும்போது கறி துண்டு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கறி துண்டுன்னு உடனே நீங்க சிக்கன் மட்டன் கறி துண்டு. அந்த கறி துண்டு ஆனது நிலத்தின் அடியிலே வெப்பம், மிகப்பெரிய நிலம், பாறை அடுக்கடுக்காக அழுகிற ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அழுத்தம் அதிகமா இருக்கும்.
அனல் இருக்கும். இதுல கறி துண்டு அங்க அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு லாங் டியூரேஷன் ஆகுதோ அது ஒரு நாள் என்னமா மாறிடும், வைரமாக மாறிடும். அப்போ நாம என்ன நினைச்சுக்கணும்னா, ஒரு விதமான அழுத்தம் வாழ்விலே அடுத்து முன்னேறி அடுத்தடுத்து ஒன்றை செய்து கொண்டு போக முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கிறது, அதனால் நான் ஒரு அழுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம்னா, think about the coal. By the pressure it will turn into diamond. ஒரு கரித்துண்டு வைரமாக மாறுவதை போல ஒரு தேவனுடைய பிள்ளையின் மீது வரும் அழுத்தங்கள் எல்லாம் உங்களை வைரமாக மாற்றக்கூடிய பாடத்தை வைத்திருக்கிறது. தானியேலை நம்ம புகழ்ந்து பாடுறோம். ஏன்? அவர் வாழ்க்கையில் எந்த சவாலும் அவரை எதிர்கொள்ளலன்னு வச்சுங்க, அவரை நம்ம புகழ்ந்து பாடவே மாட்டோம், பேசவும் மாட்டோம். அவரை பத்தி சிங்க கவியிலிருந்து தானியேல் வெளியே வந்தார். வாலிபர்கள் 3 பேரை பற்றி நாம் பாடுகிறோம், 2000 வருஷ காலமாக நாம் பேசுகிறோம். ஏன்? அவர்கள் அக்னி சூளையிலே போடப்படாதிருந்தால் நம்ம அவங்களை பற்றி பேசவே மாட்டோம். நம்முடைய சாட்சி, நம்முடைய விசுவாசத்தின் சாட்சி, நம்முடைய தேவபக்தியுடைய வாழ்வின் சாட்சி எப்பொழுது வெளிப்படும்? அதுக்கான சோதனை வந்து அந்த சோதனை நாம் ஜெயிக்கும் பொழுதுதான் வெளிப்படும். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, கிராஜுவேஷன் கொடுத்தாங்க, இப்ப அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. காலேஜ் முடிச்சுட்டாங்க, கிராஜுவேஷன் கொடுத்தாங்க. 2 வித்தியாசம் இருக்குல்ல. அந்த 2 விஷயத்துக்கும் இடையில காலம் இருக்குல்ல, உழைப்பு வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா சொல்லி கிராஜுவேஷன் வாங்கிட்டான், 1வது படிக்கிற பையன். இந்த கிராஜுவேஷன் வாங்கிட்டான், அவன் வந்து கல்லூரி முடிச்சுட்டு வாங்கிட்டான். அவர் 2 வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியும் இல்லையா? சரி, இப்ப ஒரு புது விஷயம் சொல்றேன், தெரிஞ்சதுதான், ஆனால் இப்படி பார்த்துட்டா நமக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது என்னன்னா, வாழ்க்கையில ஒரு லா, ஒரு விதி இருக்கிறது. அது என்ன விதினா, முன்னால் அப்படின்ற ஒரு விதி. இது என்ன விதி? இது முன்னால், முன்னே அப்படின்னு வச்சுக்கோ, முன்னேன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி முன்னே அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்ற பழக்கம் இருக்கா? இப்போ ஒரு நாடு வெற்றி கொண்டாட்டம், அப்படியே ஊரே, அந்த நாடே வந்து வெற்றி கொண்டாடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது முன்னால நடந்திருக்கும். அந்த ராஜா எங்க போயிட்டு வந்திருக்காரு? போருக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு நாடு வெற்றி கொண்டாட்டத்தை களியாட்டமாக மிக களிப்போட கொண்டாடுன்னு சொன்னா, அதுக்கு முன்னே என்ன நடந்திருக்கும்? ஒரு போர் அங்க நடந்திருக்கும் இல்லையா? சரி, வாழ்க்கையில போராட்டம் அப்படின்னா அந்த போராட்டம் முன்ன இருக்குன்னு சொன்னா அதோட எண்ணம் என்ன வந்துடும்? நிச்சயமா ஒரு செலிப்ரேஷன். நேற்றைக்கு மாலை ஒரு சகோதரன் அவருடைய மக வந்தாங்க வீட்டுக்கு, வந்துட்டு ஸ்வீட் கொண்டு வந்தாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க? 10th எவ்வளவு மார்க், அடுத்தது இந்த ஸ்கூல்ல இந்த ஒரு படிப்பு எனக்கு கிடைச்சது, நீங்களாம் எனக்கு அதெல்லாம் ஜோம் பண்ணீங்க ஐயான்னு சொல்லிட்டு அது கொடுத்தாங்க. சோ அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு ஒரு செலிப்ரேஷன். அது இன்னைக்கு இப்ப பாக்குறோம். ஆனா ஓராண்டு காலம் அந்த பிள்ளை அதுல ஸ்ட்ரகிள் இல்லையா? வியாதி வந்தது, தடை வந்தது, அதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற்ற உடனே இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த கொண்டாட்டம் அதுக்கு முன்னே என்ன இருந்திருக்கணும்? ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். அப்படியே ஊரே அமைதியா இருக்கு அப்படின்னு அது முன்னால ஏதோ கலவரம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நாம பின்ன அனுபவிக்கணும்னா முன்ன ஏதோ ஒண்ணு வித்தியாசமாக நடக்கணும். இது ஒரு பிரின்சிபிள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது அந்த 25-30 லட்சம் பேர் அந்த பக்கமா இருக்கிற தேவன் வாக்களித்த தங்களுக்கான பாலும் தேனில் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக பெற்றுக் கொள்ள போகிறார்கள். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறார்கள். வழிநடத்தும் தலைவனாக யோசுவா சொன்ன உடனே அவர்கள் அதை போய் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் நடுவில் இப்பொழுது அவர்கள் தடையாக நிற்பது பிரவாகித்து வெள்ளமாய் ஓடுகிற யோர்தான் நதி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான யோர்தான் நதி நடுவில் ஏதாவது இருக்கிறதா? இப்பொழுது நாம் 3ஆம் அதிகாரம் யோசுவா
5-6 வசனங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். ஆத்மியான வார்த்தை இல்ல? நாளைக்கு நீங்கள் எதிர்பாருங்கள் சொல்லலாம். நீங்க மனசு சோர்ந்து போயிடாதீங்க இந்த வெள்ளத்தை பார்த்து சொல்லலாம். ஆனா அவர் ஒரு விஷயம் வித்தியாசமா சொல்லிட்டாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒருவேளை அது நமக்கு அவசியமான ஒரு பாடமா இருக்கலாம். நாளைக்கு அதிசயங்கள் செய்ய போகிறார், ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆனால் இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே வசனம் வாசிக்கிறோம், உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். sanctify your Lord in your heart. கர்த்தரை நீங்கள் உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு அதிசயம், ஒரு அதிசயத்தை நான் காண வேண்டுமானால், தேவன் எனக்கு முன்னால் இருக்க தடையை நீக்கி என் வாழ்வை அவர் முன்னேற்றி செல்ல வேண்டுமானால் இந்த ஒரு விஷயத்தை நான் கவனிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டியது. ஏன்னா அந்த அந்த இடத்துல யோசுவா சொல்ற பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். 5-6 நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். இப்பொழுது இவர் ஒரு கமாண்ட் கொடுத்துட்டாரு, எல்லாருமே ஆயத்தமா இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு பதில் சொல்லணும் இல்ல, என்ன சொன்னார் பாருங்களேன். 7-8 வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி எப்பவுமே அதான் சொல்றாரு அவரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். இது இது உங்க வாழ்க்கையை நீங்க பொருத்திக்கங்க. நீங்க எப்படி அதை பொருத்தமா பொருத்திக்கங்க. இதற்கு முன் கர்த்தர் உங்களுக்கு செய்தது போல இப்பொழுதும் உங்களுக்கு செய்வார். இதற்கு முன் அவர் உங்களோடு இருந்தது போல இப்பொழுதும் அவர் இருக்கிறார். இங்க சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனாலே கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரனை சகோதரியே, நீங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. நாம் என்ன சொல்லுகிறோம்? நாம் என்ன பேசுகிறோம்? கர்த்தர் சகாயரா இருக்கிறார். முன் செய்தது போல எனக்கு எப்பொழுதும் செய்யும்படி அவர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு முன்னாலே தடைகளை நீக்கும்படியாக அவர் போய்கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் வாக்குகள் தானே, சொல்றதுல தப்பாயிடுமா? என்ன போதோ தெரியலையே, ஏதாவது போதோ தெரியலையே, எப்படி முடிய போதோ தெரியலையே, இது நல்லா இல்லைல்ல. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் எனக்காண்டதை செய்வார், அவர் தடைகளை நீக்குவார், அவர் தனக்கு நலமானபடி என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஏன் இப்படி சொல்லலாமே? கர்த்தர் சகாயம் என்று சொல்லலாமே. ஏன்னா நம்ம சொல்ல மாட்டேன்றோம். ஆவியானவர் சொல்றாரு, நீங்க இப்படி சொல்லலாமே. அவர்தான் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இது யோசுவா கொடுத்த வாக்கு. எபிரேயரிலே அந்த மக்களுக்கு ஆவியானவர் நினைப்பூட்டினார். இன்றைக்கு இந்த வழியில உங்களுக்கும் எனக்கும் அதை நினைப்பூட்டுகிறார். படி. உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உன்னோடு நான் இருப்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு. தேவன் எவ்வளவு வைடா அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டார் பாருங்களேன். நான் கூட இருக்கிறேன், மனசுல வச்சுக்கப்பா. அப்படி சொல்ல, நான் கூட இருக்கிறேன், தைரியமா இரு, அப்படி மட்டும் சொல்லல. நான் உன்னோடு கூட இருக்கிறதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு. அப்படியானால் தேவன் என் ஒருவனை கொண்டு அவர் மகிமைப்படும்படியான திட்டம் வச்சிருந்தார்னா அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். Through me, if God wanted to glorify His name, no one can stop. யாருமே தடுக்க முடியாது. என்னை கொண்டு தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று இருந்து விட்டால், அப்படி ஒரு திட்டம் இருக்குமானால், அதனாலதான் நம்ம என்ன பண்ணினோம்னா, தேவனே உம் மகிமையை என் வழியாக என்ன செய்வீரோ செய், என் வழியாக மகிமைப்படுவதற்கு என்ன செய்வீரோ செய்யும். இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஏன் அந்த சூழ்நிலை என்ன தெரியுங்களா? சும்மா ஜனங்க இருக்க மாட்டாங்க, அத்தனை லட்சம் பேர். ஏன்னா வேறுக்கார் 2 பேர் வந்தது எல்லாம் பேசியிருப்பான்ல, தேசம் கொடுத்துட்டார், கடவுள் கொடுத்துட்டார், காரணம் நம்ம கொடுத்துட்டார். அவெல்லாம் ஆடி போயிட்டானுங்களாம், எல்லாம் சோர்ந்து கரைஞ்சு போச்சு அவங்க மனசு. ராதாபன் பேசி சொல்றாங்க, எங்கள் உள்ள கரைந்து விட்டது, உங்கள் தேவனை பற்றி நாங்கள் தெரிந்து
வைத்திருக்கிறோம் சொன்னாங்க. இப்ப பார்த்தா வெள்ளம் ஓடுது யோர்தான்ல, பாக்குறாங்க, ரியலாவே பாக்குறாங்க, நல்லா தெரியுது கண் எதிர்க்க. அது மரண ஆறு என்று இவர்களுக்கு தெரியும். அது எட்டு போயிட்டு ஒரு ஆளை எங்க போய் சேர்க்கணும்னா அந்த சவக்கடல்ல, மரணக்கடல்ல போய் சேர்க்கிறோம். இப்பொழுது தேவன் சொல்றாரு, யோசுவாவுடைய மனம் எப்படி இருக்கும்? நீ கவலைப்பட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த இஸ்ரவேலுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனா யோசுவா கூடாது, நம்ம கூப்பிடலாம். இன்னைக்கு அன்னைக்கு அவர் எப்படி சொன்னாரு? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னாரு. இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை நான் சேவிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பனை நான் சேவிக்கிறேன். இந்த உறவு, இந்த உரிமை கூடுதலாக யோசுவாவோட எனக்கு உங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிறது. அந்த உறவு நெருக்கமா இருக்குமானால் உரிமை நெருக்கமா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். வாசிப்போம் 8ஆம் வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது, கவனிங்க, யோர்தானில் நில்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோர்தான் என்கிற அந்த நிலப்பரப்பை சொல்றாரா, யோர்தான் நதியில கால வைக்க சொல்றாரா? படிப்போம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார். இவ்வளவு பேரும் யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறான். இது ஒரு விதமான பயமுறுத்தல் மாதிரி தெரியுது. இவ்வளவு பேர் அங்க இருக்கிறான், அவனெல்லாம் வேற துரத்த வேண்டி இருக்கான். இப்ப இவன் யோசிப்பான், என்னடா அது, இந்த நதியை கடந்தா எல்லாரும் போயிட்டு ஃபுல் பர்னிஷ்டு ஹவுஸ் சாவியை வாங்கி உள்ள போயிடலான்னு பார்த்தா திடீர்னு இவ்வளவு பேர்லாம் சொல்றாங்களே, இது என்ன பேரு? அவங்களெல்லாம் கர்த்தர் உனக்காக துரத்துவாராம் அப்படின்னா மறைவா இருந்த ஒரு பிக்சர் உங்களுக்கு இன்னும் தெரியுது. ஓ, அவங்களெல்லாம் வேற துரத்த வேண்டி இருக்குமோ? யோர்தான் நதியை கடந்தா மட்டும் போதாதோ? ஆனா தேவன் தெளிவா சொல்ற துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, அவர்களெல்லாம் துரத்தி அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்பதற்கு அடையாளமாக, இது சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், என்ன நடக்கும்? இப்ப சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் உள்ளங்கால்கள் யோர்தானை தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் பெருவிரல் படுறதுக்கும் உள்ளங்கால் படுறதுக்கும் வித்தியாசங்கள் இல்லையா? நானும் பீச்சுக்கெல்லாம் போவேன், தொடமாட்டேன் தண்ணிய. குடும்பத்தோட செருப்பு பையெல்லாம் நல்ல மேட்டில வச்சு நான் உட்காந்துக்குவேன். நீங்க போங்கன்னு எனக்கு பிடிக்காது. அப்படியே தள்ளிட்டு போனா கூட அந்த தண்ணி பட்டாலே நெருப்பு பட்டா மாதிரி நான் உடனே வந்துடுவேன். எனக்கு அது ஜாய் சந்தோஷமே கிடையாது. அது எனக்கு விருப்பமும் இல்லை, அதை நான் முயற்சிக்கவும் மாட்டேன். இங்கே பெருவிரலோட அப்படி நில்லுங்க, லைட்டா அப்படி சொல்லல, உள்ளங்கால் அப்படின்னு சொல்ற. அப்போ தண்ணியில போய் நில்லுங்க. ஆனா யோர்தான் நதி எப்படி ஓடுகிறது? வெள்ளம் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. போய் நில்லுங்க அப்படின்றார், டச் பண்ணுங்கன்றார். ஆனா தேவன், நான் போறதுக்கு முன்னால இந்த வெள்ளத்தை சரி பண்ணிடலாமே, அதை அப்படியே அமைதியாக்கிட்டு அப்படியே வழியை உண்டாக்கிட்டு அப்படியே காஞ்சு தரைய காமிங்க, அப்ப நான் உள்ளங்கால் என்ன முழங்கால் என்ன முழுசாவே போறேனே. ஆனா என்னையே நீங்க அந்த வெள்ளமா ஓடுறதுல போய் கால வைக்க சொல்றீங்களே, யோசிங்க. தேவன் அப்படிதான் சொல்ற. சிங்க கவிகளை போடுறதுக்கு முன்னால அந்த கெவிக்குள்ள என்ன தூக்கி போடும்போது, தேவனே அப்படியே அந்த கெவியை மூடிடுங்க, கண் தெரியாம பண்ணிடுங்க, தூக்கி போடுறவனே என்ன கெவிக்கு உள்ள இல்ல வெளியே போடுற மாதிரி பண்ணிடுங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ணாங்க, அப்படிலாம் கேட்டாங்களா? நம்மலாம் அப்படிதான் அப்படி சுத்தி அவருக்கு டைரக்ஷன் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம், இப்படி பண்ணிடுங்க அப்படி பண்ணிடுங்கன்னு. விட்டுருங்க. கர்த்தரிடத்திலே உன் வழியை ஒப்பு கொடு, கர்த்தரிடத்திலே உன் வழியை
ஒப்புக்கொடு. அப்படிதான் வசனம் இருக்கிறது. அப்போ சொல்றாரு உள்ளங்கால் நிற்கும். அப்ப என்ன நடக்கும்? தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற எர்மோன் மலையிலிருந்து மேலிருந்து ஓடி வருகிற, அப்ப என்ன வேகமா வரும் பாருங்களேன், மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு புயலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரத்தில் இருந்து புறப்பட்டார்கள். தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்ல வந்த செய்தி என்ன? உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு சொல், ஏன் நம்முடைய பாவம், குற்றம், ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்வின் போக்கை நிறுத்திவிட்டது, நம் செயலின் போக்கை நிறுத்திவிட்டது. அது தடைப்பட்டது மிக சரியாக தெளிவாகவே தெரிகிறது. அதற்கு என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை, செய்ய முடியாது என்று விளங்குகிறது. கர்த்தர் செய்வார் என்று சொல்லி முன்னேறி செல்லுங்கள். இவ்வளவுதான் நமக்கு பாருங்க. தடைகளை நீக்குகிறவர் முன்னால் இருக்கிறார் என்று நம்புங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா போயிடுவோமே. வெள்ளம் போல ஓடுகிற பிரவாகிக்கிற யோர்தானிலே உடன்படிக்கை பெட்டி வைத்துக் கொண்டு நீங்கள் போய் அங்க கால வைங்க, உள்ளங்கால அதுல படணும். அந்த அந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கு இவனுக்கு விசுவாசம் வரணும். ஏன்னா இவன் கேட்கல, இவன் ஆர்கியூ பண்ணலாம். வெள்ளத்தை நிறுத்துப்பா, முதல்ல அத முதல்ல அமைதியாக்கு. இல்ல, வெள்ளம் பிரவாகித்துக் கொண்டிருக்குமே கால்வை அப்படின்ற. அக்னிச்சூழி ஒரு மடங்காக இருந்தது. அப்ப போட்டா கூட தோல்கள் ஏதாவது வேட்டின்னு போயிருக்கும், வெளியே அப்படி குச்சிட்டு இருக்கலாம். 7 மடங்கு சூடாக்கப்பட்டு விட்டது. என்ன ஆகும்? என்ன ஆகும்னா அதுக்கு மேல அவர் பண்ணுவார். இறங்கி வந்துட்டார் அவரே உள்ள. அப்ப நம்முடைய தேவன் இவ்வளவு நமக்கு நிரூபணங்களை கொடுத்திருக்கிறாரு. இந்த தேவன் மேலே நாமும் விசுவாசமும் நம்பிக்கையும் தைரியமாக இருக்கலாமே. அவர் எனக்கு முன்னே போகிறவர், அவர் என்னோடு இருக்கிறவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று நாம் அந்த பரிசுத்தவான்களை போல பாடலாமே. அந்த யோர்தான் வெள்ளமாக மிக பெரிதாக தெரிகிறது. சின்ன வயசுல ஒரு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பிரவுன் பேக் எடுத்து, குழந்தைத்தனமா தான் இருக்கும், இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு சொன்னாவே புரியும் நிறைய பேருக்கு நினைக்கிறேன். சின்ன வயசுல பென்சில்ல நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டுட்டு, அந்த சின்ன கோடை வந்து பெருசாக்கு சின்னதாக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இதை இன்னும் சின்னதாக்கு, ஆனா நீ அழிக்க கூடாது, ரப்பர் எடுத்து நீ அழிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? முழிப்போம். தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய, இப்படி ரப்பர் எடுத்து அழிக்காம எப்படி அந்த கோடு சின்னதாக்குறது அப்படியே நம்ம ரப்பர் மேலேயே கவனமா இருப்போம். அப்படி தெரியாம ரப்பர் எடுத்து அழிச்சு விட்டுறலாமான்லாம் ட்ரை பண்ணுவோம்ல. ஆனா அவன் என்ன பண்ண, பென்சிலை கோடு சொல்லிட்டு பக்கத்துல பெரிய கோடு போடுவோம். போட்டா எதிர சின்ன கோடு. நீ இது ஏற்கனவே என்ன கோடு பெருசா இருந்தது, இப்ப என்னாச்சு சின்னதாச்சு. கோடு சின்னதாச்சா? கோடு சின்னதாச்சா? நம்ம சொல்லுவோம், பொதுவாக ஆண்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் சட்டை டைட்டா இருக்கு, என்ன சட்டை சின்னதாயிடுச்சு அப்படி தருவோம். இவன் பெருசாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டான். இல்ல, சட்டை சின்னதாயிடுச்சு. சட்டை என்னைக்காவது சின்னதாகுமா? ஆகாது இல்ல. ஆனா எவ்வளவு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இது 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 எவ்வளவு சின்ன நோட்டு இல்ல, சின்னதா இருக்கு இல்லையா? இதாயிடுச்சு. இந்த சின்ன நோட்டை இன்னும் சின்னதாக்கலாம், ரொம்ப சின்னதாக்கலாம், இல்ல இது பெருசாக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது பக்கத்துல இந்த பெரிய நோட்டு வச்சா இது எப்படி தெரியுது? இது ரொம்ப சின்னதாயிடுச்சு. இது இன்னும் சின்னதாயிடுச்சா? இல்ல, இந்த பக்கத்துல பெரிய நோட்டை வச்சதால இது எப்படி தெரியுது நமக்கு? முன்னே விட ஒரு சின்னதா தெரியுது இல்லையா? இப்போ இந்த இது இந்த நோட்டு எப்படி இருக்கு? பெருசா இருக்குல்ல. இப்ப இத பக்கத்துல வச்சா இது இன்னும் சின்னதா, இது இன்னும் சின்னதா தெரியுது இல்லையா? சரி, இப்போ இதை வச்சோம்னா, ஆனா எல்லாமே நோட்டு தான், ஆனா பார்வையில் என்ன, இது எல்லாம் சின்னதாகல பெருசாகல, சின்னதாகவே பெருசும் ஆகல. ஆனா நமக்கு பார்த்தா எப்படி தெரியுது? பெருச பக்கத்துல வச்ச உடனே சின்னதாகுது, பெருச பக்கத்துல வச்ச உடனே சின்னதாகுது. இதுதான் ட்ரூத். இப்ப நம்ம பிரச்சனையை பார்க்கறது எப்படி தெரியுது? பெருசா தெரியுது. ஆனா பெருச பக்கத்துல வைக்கலாம். எந்த பெருச பக்கத்துல வைக்கலாம்? பெரியவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. அதனாலதான் இங்க யோசுவா என்ன சொல்லிக்கிட்டே வந்தாரு பாருங்க. அந்த 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற சொன்னாரா?
13ஆம் வசனம், சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற, அவ்வளவுதான். சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற சர்வ வல்லவர் மகா பெரிய தேவன், அவருக்கு முன்னால நாம மலையா நினைக்கிற ஒரு பிரச்சனையை கூட பக்கத்துல வச்சோம்னா அது சின்னதாயிடும். எனக்கு பெருசு, நான் பார்த்தா பெருசு, ஆனா என் தேவன் பார்த்தா அது சின்னது. அப்ப என்ன பண்ணணும், அவரை பார்க்க சொல்லிட்டு நம்ம வேற பக்கம் போயிடணும். எப்பா நீங்க பாத்துக்குங்க, அப்படி அவர் பார்த்தாக்கா அவருக்கு அது எப்படி இருக்கும், மிக அற்பமானதா இருக்கும். அப்ப நம்முடைய பார்வையில தான் நமக்கு கவனம் தேவை. அடுத்தது யோசுவாவின் புத்தகம் வாசி முடிக்கலாம். நம்ம 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். இப்ப யோசுவா ஜீவனுள்ள தேவனுங்கள் நடுவே இருக்கிறார். அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும். 17ஆம் வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். சரி, நல்லா கவனிங்க. இந்த புத்தகத்தை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, இப்ப இவங்க கடந்து போனாங்க இல்லையா, கவனிக்கிறீங்களா? இந்த யோர்தானை கடந்துட்டாங்கல்ல, எப்படி இருக்கும் அவங்களுக்கு மனசு, எப்படி இருக்கும்? பெரிய ரிலீஃப் இருக்கும்ல. ஆனா என்ன தெரியல நடந்தது, கடந்து போன உடனே எதிர்க்க பார்த்தா ஒண்ணு, எதிர்க்க என்ன இருந்தது, எரிகோ கோட்டை. அதாவது யோர்தான் நதியை கடந்து இப்படி போய் நின்னா எதிர்க்க பார்த்தா ஒரு பெரிய கோட்டை இருக்குது, எரிகோ கோட்டை. அடுத்த சேலஞ்சு எரிகோ கோட்டை. ஏன்னா ஒன்னு தாண்டணும்னு பார்த்தா அதை விட பெருசா பக்கத்துல இன்னும் நிக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்ல. சரி, எரிகோ இதையாவது நின்று வெட்டாந்தரைய இந்த 25-30 லட்சம் பேர் கடந்து வந்தாங்க. ஏன்னா இவங்க கடந்து வந்து ஆகணும் இல்லையா? ஆனால் எரிகோ கோட்டை 6 ரதங்கள் அது மேலே போகும் அகலமான பெரிய கோட்டை. அதை எப்படி ஜெயிச்சாங்க? அப்படி பாட்டு பாடிக்கிட்டே சுத்தி வந்து எக்காலம் போது 7ஆம் முறை சுத்தின பொழுது அந்த கோட்டை தானாகவே உள்ள கவுந்து உள்ள இருக்கிற எல்லாரையுமே அழித்து. அதனால சேலஞ்ச் எவ்வளவு பெருசாகுதோ அது டெமாலிஷன் ஈஸியா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. தடை எவ்வளவு பெருசா இருக்கோ அதை டெமாலிஷ் பண்றதும் வேலை ஈஸியா இருக்கும். அதை யார் செய்வா? தேவன் செய்வார். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டா போதும், அதை நாம் விசுவாசித்தால் போதும். கடைசி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ரொம்ப வித்தியாசமான வசனம், ஆனா இந்த இடத்துல படிச்சா பொருத்தமா இருக்கு நான் நம்புறேன். 8:37 அதுல இருக்கிற 2 சொல்லை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிலிப்பு, நீ முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. அந்த கடைசி 2 வார்த்தை என்ன? விசுவாசித்தால், அவ்வளவுதான். தடை இருக்கு, ஆனா விசுவாசித்தால் அந்த தடை இல்லைன்ற இடத்துல வந்துடும். ஏன்னா அதை யார் பார்த்துக்கு போறா? எனக்கு முன்னே போகிற தடைகளை நீக்குகிற கர்த்தரை பார்த்துக் கொள்வார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நல்ல உணவை நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாகிறது போல நான் இந்த உணவை உண்ணும்படி எனக்கு நீ கிருபை செய்தீர். இந்த ஆவிக்குரிய செழிப்பான ஆகாரத்துக்காய் நன்றி தகப்பனே. இது மருந்து, இது தேனிலும் மதுரமானது. இது எங்களுக்கு தைரியம் கொடுக்கிற, கண்களை தெளிவிக்கிறது, எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நிஜத்திலே தடைகளுக்கு முன்பு நாங்கள் நிற்கிறோம், ஆனால் அதை நீக்கி போடுகிற கர்த்தர் முன்னமே நீர் போய்விட்டீர் என்பதையும் நீர் எங்களுக்கு முன்னே நடந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். இதோட தயவு கூர்ந்து எங்களுடைய அவிசுவாசங்களை மன்னியும். விசுவாசித்தால் தடையில்லை என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்படியே வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கிருபையாய் எங்களை இதை கேட்டு விசுவாசித்து உங்களை சார்ந்து தங்களை ஒப்புக் கொடுக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.